அவனுக்கு கிடையாது அவன் வெட்டுப்பட்ட அவட்ட பாதைதோ யாரா இவங்களா? கண்டவன் பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. கோயில புதுப்பிச்சு மராமத்து பாக்குறதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க. பாருடா, எங்க அப்பன் கஷ்டப்பட்டு கோயில் கட்டுவாராம், இவரு வந்துட்டு பிச்சை எடுத்து வெள்ளடிச்சவன் பேர்லாம் எழுதி வைப்பாராம். சூப்பர்யா. நானே எங்க அப்பன் இருக்கிறனால தான் இந்த ஊருக்குள்ள எவனும் வராம இருக்கான். ஒரு கெட்டதுனா கூப்பிடுறீங்க, ஒரு நல்லதுனா இவனை கூப்பிட மாட்டீங்களாயா? யோ எவ்வளவு பிச்சை பிடிங்க இருக்கான்? கிட்டத்தட்ட 1 லட்சங்க. இந்த 2 லட்சம். இன்னும் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிரு. கல்லுல ஒருத்தன் பேர் தான் இருக்கணும், அது என் அப்பன் பேரா இருக்கணும். டேய் சும்மா நிறுத்து. எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா? உங்க அப்பன் பேரை சொல்லித்தான் வரலாம், அதுக்கு செத்தே போயிடலாம். அப்ப செத்துடா. தப்பிச்சடா. இங்க பாரு, எல்லாரும் சாமி பேரை தான் புள்ளை கேட்பாங்க. எங்க அப்பன் புள்ள பேரை சாமிக்கு வச்சான்டா. இந்த ஊரை விட்டே ஓடிடு, இல்லைன்னா எங்கிட்ட அடி வாங்கிய செத்துருவேன். பாட்டை நிறுத்தி விட்டாய். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவே இல்ல. ஏன் பிடிக்கல? பின்ன என்னங்க, நாங்க கச்சேரி டான்ஸ் ஆட வரோம். எங்க ஸ்கூல் ஆண்டு விழாக்கு தானே ஆட போறோம். நல்லா குத்து டான்ஸா சொல்லிட்டாங்க. குத்து டான்ஸா? இப்ப பாருங்க. என்னங்கடி நடுக்காட்டுக்கு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறீங்க? போங்கடி அங்கிட்டு. ஏய், என்ன ஊருக்கு புதுசா? பேர் என்ன? மணிமேகலை. நான் உன் பேரை கேட்கல, அவ பேரை கேட்டேன். அவ பேரு தான் மணிமேகலை, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். ஏய், நீ என்ன அவளுக்கு எசப்பாட்ட? தள்ளுறி தக்காளி வண்டி. ஏய் வந்துடுறீ. ஏய், நீ எங்கடி போற? நில்றி. என்ன பார்த்தாலே வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிற. என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? ஆமாவா? பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? இங்க தொடுவான், அங்க தொடுவான். நீ கிளம்பு. பார்ட்டி இந்த ஊருங்கிறதுனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். கிளீனா ஏலத்தை முடிச்சேன்னு வெய்யே, சென்னையில இருக்கிற இரும்பு கடைக்கு நீட்டா என் ஓனர். எல்லாம் உங்க தயவு தானே. தம்பி என்ன சித்தப்பு, நான் காலையில குவாரி போய் லோடலான்னு அப்பா கிட்ட சொல்லிடு. நீ போன வேலை என்னாச்சு? அவங்க கிட்ட எல்லாம் என்னத்த பேச்சு? தூக்கிருச்சு தப்பு. யோ,
யார் அவன் இப்படி அலம்பிட்டு போறான்? இந்த ஊர்க்காரங்க அகராதி பிடிச்சவங்க இப்படித்தான். நீங்க ஒதுங்கி போங்கண்ணே. ஒதுங்கி போறதா? அவனை ஒதுக்குறோம் போற. அண்ணா வேணாண்ணே, ஊர்க்காரங்களாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப நல்லா இருக்கடா தம்பி. வண்டி ஓட்டும் போது செல்போன்ல எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா பேசுறவன் எமனா கூட இருக்கலாம் பாரு. நான் பாக்குறேன் ஏதோ ஒதுக்குனதுனால உசுரோட இருக்க. வரட்டா? வாங்கடா. யமன்தான்டா போன் பண்ணா. என்ன சொன்னான் தெரியும்ல? ஒன்ன போலாமா? வா. வேணாம். சொல்றது கேளு. வேணாம். என்ன சட்டம்? யாரா அவன்? பங்காளி மேல கை வச்சிருக்கான். அவன சும்மா ஒரு கூட்டு பிள்ளை மேல ஏறி கை வச்சா உனக்கு என்ன? போடுங்க, அவனை விடாதீங்க. அவனை இங்கேயே அடிச்சு தொங்க விடாம ஏன்டா வீதி வீதியா எடுத்துட்டு போறீங்க? மாமா நானும் அடிக்கிறேன். பாக்குறேன். இதுக்கே சோந்துட்டா எப்படி? இன்னும் 8 ஊர் இருக்குடா. எந்திரா. எத்தனை ஊருக்கு வேணாலும் கொண்டு போ. அடி, அவமானப்படுத்து. ஆனா கொன்னுடு. உசுரோட மட்டும் விட்டுறதா? எங்க ஊர்ல வந்து எங்க பங்காளி அவனை எடுத்து பேசிட்டு இருக்க. உர்றான. போன. எங்க வந்து யாருக்கிட்ட? எப்பவும் வரக்கூடாதுடா. ஓடா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா தம்பி. திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்திருப்பா. என்ன குழந்தை எல்லாம் போய் கால்ல போட்டு என்ன மன்னிச்சிருக்கீங்க. இங்க எதுக்குடா வந்த? என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. என்ன மன்னிச்சிருக்கீங்க. முதல்ல அருவால கீழே போடுறா. இன்னும் எத்தனை பேர் முண்டமாக்க பாக்குறீங்க? யோ எந்திரிச்சு போயா. நீ வேலை பாக்குற ஊர்ல கொல்ல பயலுக நான் நினைச்சு உன் கால்ல வந்துருப்பாங்க போல. சிரியா, நல்லா சிரி.
நீ சிரிக்கிறதுக்கு தானே அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? எப்படி இருக்கான் பாரியா. 5 வயசுலயே அவன் கையில அருவாலை கொடுத்து அவனையும் ஒன்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கேயா. அவனை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கியா. ஒன்ன மாதிரியே பிறந்ததால நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. இதுக்கு தான்டா வெளியூர்ல போய் வேலை பார்க்க போனேன். உன்னையார் போக சொன்னது. நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு போய் பேங்க்ல வேலை பாக்குற. அப்பாவை நடுவுல உட்கார வச்சுட்டு வலது இடதுன்னு பெருமை சேர்க்காம பேங்க்ல வேலை செய்யறாராம். போட்ட மறுத்து வச்சு ஓடி வந்து ரெட்ட புள்ள பிறந்திருக்குன்னு என்கிட்ட சொன்னப்போ எங்க அப்பானே 2 உசுரா வந்து பிறந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டேன். அப்படித்தான் வளர்த்தேன். ஆனா நீ மட்டும் எப்படிடா என் சாரமே இல்லாம இருக்க? கையா நீ எப்படா திருந்த போற? அந்த ஆள் பேச கேட்டு அருவா எடுத்துட்டு அலையிற. அந்த அருவா தாண்டா உன்னை ஒரு நாள் சாவடிக்க போகுது. இவங்கனால நம்ம கண்டிப்பா நிம்மதியாவே இருக்க முடியாது. இந்த லட்சணத்துல உனக்கு நான் வாரத்துல 2 நாள் வேற வரணுமா? ஐயா திருவிழாவுக்கு மறக்காம வந்துறியா? அவன் நடக்கிறான், நீ வாயா. பத்து ரூபா எது எடுத்தாலும் 10 ரூபா. சரி எடுத்துக்கோ. அதுவும் 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா தான். வாயிலா பொண்ணு கேட்டுட்ட. இல்லேன்னு சொன்னா நல்லா இருக்கும். எடுத்துக்க. ஏய் யார பத்தி ஊமன் சொன்ன? நீ உன் அம்மா உன் பொண்டாட்டி இந்த ஊரே. அம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேன். இதையாவது எடுத்துட்டு கிளம்பு. அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டி என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? அன்னைக்கு ஊமை மாதிரி நடிச்சு தப்பிச்சுட்ட. இன்னைக்கு அப்படியே விட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு மாட்டினடி. உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என்னாலயா? தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி அப்படியே தூர போட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ. அருவா பிடிக்கிறப்ப நடுங்காத உங்க கை ஏன் என்ன தொட்டதோ இப்படி நடுங்குது? ஊருக்கு வேணா நீங்க கெட்டவனா தெரியலாம். ஆனா இந்த ஊமைக்கு நீங்க ரொம்ப நல்லவரா தான் தெரியுறீங்க. பொங்க வச்சோம் பூவ வச்சோம் வந்து நாங்க பூச வச்சோம். யாவருக்கும் நல்ல வழி காட்டிடவா ஐயனாரே. ஊரு உலகம் காணாத காட்டம் நாங்க புதுசா ஆட வந்தோம். கான குயில் பாடாத பாட்ட 100 தினதா பாட வந்தோம். கைய கட்டி கொண்டாடுங்க. எட்டி செல்ல மட்டும் எண்ணாதீங்க. போகாம நின்னுடுங்க. ஜோராக கும்பிடுங்க. ஐயனாரு சந்திடுங்க. இத நாம தொழுதா நிம்மதிங்க. ஊரு உலகம் காணாத காட்டம் நாங்க புதுசா ஆட வந்தோம். கான குயில் பாடாத பாட்ட 100 தினதா பாட வந்தோம். பேராட வாழ வைக்கும் ஐயனாரே. நோகாம பாசம் வச்சு நோயெல்லாம் தீர வச்சு ஊரான ஊர கக்க நிற்கிறாரே.